ஒரு கேலக்சி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் எக்கச்சக்கமான நெபுலாஸை வச்சிருக்கு. அதனுடைய அளவு 1,00,000 ஒளியாண்டுகளுக்கும் அதிகமாக விரிஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அமைப்பு. அது திடீர்னு தான் சுத்தக்கூடிய திசையை மாத்தி இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா இது ஒரு அறிவியல் கற்பனை கிடையாது. இது நம்ம மில்கி வே கேலக்சி பத்தின புதிய ஆய்வுகள் முன்வைக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சாத்தியக்கூறு. சுமார் 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மில்கி வே ஒரு சின்ன கேலக்சியோட நேருக்கு நேர் மோதி இருக்கு. இந்த மோதல் சில நட்சத்திரங்களை மட்டுமே தாக்குறத மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கேலக்டிக் டிஸ்கையுடைய திசையவே மெதுவா மாத்திருக்கு. ஆனா ஒரு கேலக்சி எப்படி திடீர்னு அதோடைய திசையை மாற்றும்? அதோடைய திசையை மாத்துற அளவுக்கு என்ன மாதிரியான மோதல் அப்போ நடந்திருக்கும்? பிரபஞ்சம் அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்ம பார்க்குற மில்கிவே உடைய அந்த வடிவம் அந்த மோதலுடைய மிகப்பெரிய காரணமாக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த மோதல் நடக்கலைன்னா சூரிய குடும்பம் உருவாகாம கூட போயிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கேலக்சியோடைய மறைக்கப்பட்ட கடந்த காலத்துக்கு ஒரு சின்ன பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். புதிய ஆய்வுகள் என்ன சொல்லுது டீப்பா தெரிஞ்சுப்போம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது சேனித் ஆஃப் சயின்ஸ். நீங்க இரவு நேரங்களில் வானத்தை பாருங்க, எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கும். அது மோஸ்ட்லி நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். சில கேலக்சிகள் நமக்கு நட்சத்திரம் மாதிரி தெரியலாம். நம்ம ரொம்ப டீப்பா வெறும் கண்ணில் பார்க்காம டெலஸ்கோப்பில் பார்த்தா நமக்கு ஒருவேளை தெரியலாம். சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிக் பேங் நடந்த சில வருடங்களுக்கு பின்னாடி அது கூலாக ஆரம்பிச்சிருக்கு. ஹைட்ரஜனும் ஹீலியமும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது ஈர்ப்பு விசையினால ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து முதல் நட்சத்திரத்தையும் முதல் கேலக்சிகளையும் உருவாக்க ஒரு சரியான தொடக்கமாக இருந்திருக்கு. இந்த ஆரம்ப காலத்தில் கேலக்சிகள் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேலக்சி உருவாச்சு. அதில் ஒன்று மில்கி வே கேலக்சி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த மில்கி வே கேலக்சி அளவுக்கு அது ரொம்ப பெருசாக இல்லை, அது ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். யூனிவர்ஸில் ஒரு கேலக்சி தனியாக வளர்றது கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான கேலக்சியை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேலக்சிஸ், வாயு மேகங்கள், டார்க் மேட்டர் ஹேலோ அதோட தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். சில நேரங்களில் அதை கடந்து செல்லலாம். சில நேரங்களில் முழுமையாக ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இது ஒரு கேலக்டிக் எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கான விதையை கூட இருக்கலாம். மில்கி வேவும் இதே பாதையில் தான் வளர்ந்துருக்கு. பல சிறிய கேலக்சிகள் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஈர்ப்பு விசையினால இழுத்து அதை தன்னுடைய அங்கமாக மாற்றிருக்கு. இந்த இணைப்புகள் ஒவ்வொன்றும் அதோடைய நிறை, வடிவம், சுழற்சியை மாற்றிருக்கு. ஆனால் அது ஒரு மோதல் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இப்போது நம்ம ஒட்டுமொத்த கேலக்சியுமே பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கான காரணம் கையா சாசேஜ் என்சுலேடஸ் ட்வார்ஃப் கேலக்சியுடைய மோதல். இந்த கேலக்சி சுமார் 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மில்கி வே உடைய நேருக்கு நேர் மோதி. அது ஒரு சாதாரணமான மோதல் மாதிரி இல்லாம 2 கேலக்சியுமே ஒண்ணுக்கு ஒன்று ரொம்ப கடுமையா மோதி இருக்கு. பல கோடி நட்சத்திரங்கள் தங்களுடைய பழைய பாதைகளை இழந்திருக்கு. சில நட்சத்திரங்கள் மில்கி வே கேலக்சியுடைய ஹேலோ பகுதிக்குள்ள சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். சில முழுமையா அதோடைய சுற்றுப்பாதையவே மறந்திருக்கலாம். இப்போ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய கயா விண்கலத்துடைய தரவுகள் மில்கி வே உடைய ஹேலோ பகுதியில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை ஒரே மாதிரியான இயக்கத்தை ஃபாலோ பண்றத சுட்டி காட்டுது. அது மில்கி வே உடைய ஒரு அங்கமா இல்லாம வேற ஒரு கேலக்சியில பிறந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அது கொடுத்துருக்கு. ஆனால் இந்த புதிய ஆய்வு இன்னும் ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. அந்த மோதல் வெறும் நட்சத்திரங்களை மட்டுமா மாத்திருக்கு அல்லது முழு கேலக்டிக் டிஸ்கையுடைய திசையவே மாத்திருக்கா? கேலக்டிக் டிஸ்க் அப்படின்றது என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மில்கி வே உடைய பெரும்பான்மையான நட்சத்திரங்கள், வாயுக்கள், ஸ்பைரலாம்ஸ் எல்லாமே ஒரு தட்டையான ஒரு டிஸ்க் வடிவில் அமைஞ்சிருக்கு. நம்ம சூரிய குடும்பமும் அதில் தான் இருக்கு. இந்த டிஸ்க் ஒரு பெரிய சுத்தக்கூடிய தட்டை மாதிரி தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. பொதுவா இப்படிப்பட்ட சிஸ்டம் அதுக்குன்னு ஒரு மைய அச்சை வச்சு மெதுவா நிலையா சுத்த ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய கற்பனை. பட் இப்போ ரீசெண்டா கொடுத்த கம்ப்யூட்டர் மாடல் அதுக்கு மாறான சாத்தியக்கூற நமக்கு கொடுக்குது. கையா சாசேஜ் என்சுலேடஸ் மாதிரியான மிகப்பெரிய மோதல் மில்கி வே உடைய டார்க் மேட்டர் ஹேலோ டிஸ்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஈர்ப்பு விசையினால இந்த டிஸ்க் மெதுவா புதிய திசைக்கு மாத்திருக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கண்டிப்பா நினைவுல வரணும். இது ஒரு சில நிமிடங்கள்ல நடந்த ஒரு சின்ன புரட்டல் கிடையாது. இது பல 100 மில்லியன் ஆண்டுகளா தொடர்ந்து எடுத்த மெதுவான மாற்றம். பூமியில ஒரு பம்பரத்தை நீங்க சுத்துற போது திடீர்னு அதோடைய சுழற்சி அச்சு மெதுவா சாயறதா நீங்க எடுத்துக்கோங்க. மில்கி வே உடைய டிஸ்கும் மெதுவாக தன்னுடைய ஓரியன்டேஷனை மாற்றிருக்கலாம். இதனால கேலக்சி தலைகீழ மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. அதனுடைய ஸ்பைரலாம்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. சில நட்சத்திரங்கள் வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு மாறா அதோடைய சுழற்சி, அதோடைய திசை காலப்போக்கில் மாற்றிருக்கு. இந்த முடிவை விஞ்ஞானிகள்
எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் அதோடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். விஞ்ஞானிகள் நேரடியா 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா சூப்பர் கம்ப்யூட்டருடைய சிமுலேஷனை பயன்படுத்தி பிரபஞ்சத்துடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே கேலக்சிகள் எப்படி வளருது அப்படிங்கறத கம்ப்யூட்டர்ல ஒரு சிமுலேஷன் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான கேலக்சி மில்கிவே கேலக்சி மாதிரியான சிமுலேஷனுக்கு உட்பட்டு இருந்தது. பெரிய மோதல்கள் ஏற்பட்ட போது என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத அவங்க ரன் பண்ணி பார்த்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. பெரிய ஹெட் ஆன் கொல்யூஷன் ஏற்பட்ட கேலக்சியில் டிஸ்குடைய ஓரியன்டேஷன் மாறுறது மட்டும் இல்லாமல் ஹாலோ ஸ்டார்ஸ் உடைய பல பகுதிகளை மெதுவாக சுழல தொடங்கியிருக்கு. அதே விஷயத்தை தான் உண்மையான மில்கிவே கேலக்சியுடைய கையா தரவுகளும் நமக்கு சுட்டி காட்டுது. டிஸ்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வினாடிக்கு சுமார் 220 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்துது. ஆனா ஹாலோ பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதை விட ரொம்ப மெதுவா நகருது. இந்த வேறுபாட்டுக்கான விளக்கமாவே இந்த புதிய ஆய்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய வழியை காட்டும். இதனால இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் எழும். இந்த மோதல் நடந்திருக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? மில்கிவே உடைய வடிவம் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். அதோடைய ஸ்பைரலாம்ஸ் வேற மாதிரியான வடிவத்துல இருந்திருக்கலாம். அதோடைய வாயு மேகங்கள் நம்ம நெபுலாசம் சொல்லலாம், அது வேறு இடங்கள்ல இருந்திருக்கலாம். நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய பகுதியும் மாறி இருக்கும். அப்படின்னா சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நம்ம சூரிய குடும்பம் வேறு இடத்துல உருவாயிருக்கலாம், அல்லது உருவாகாம கூட போயிருக்கலாம். இது இப்போ உறுதியா நம்ம சொல்ல முடியாத ஒரு அறிவியல் சாத்தியம் மட்டும்தான். ஆனா கேலக்சி எவல்யூஷன்ல மிகப்பெரிய மோதல்கள் அதோடைய தாக்கம் எவ்வளோ ஆழமா இருக்கும் அப்படிங்கறது இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த ஆய்வுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, இது கையா மிஷனுடைய உண்மையான தரவுகளையும் ரொம்ப ரொம்ப அதீதமான துல்லியத்தன்மை இருக்கக்கூடிய காஸ்மாலஜிக்கல் சிமுலேஷனையும் ஒன்னா சேர்த்து விளக்க முடியுது. அதே நேரத்துல இது இன்னும் ஒரு ஆய்வு அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. எதிர்காலத்தில் கயா டேட்டாஸும் அல்லது வேற ரூபின் அப்சர்வேட்டரியுடைய புதிய டேட்டாஸாக இருக்கட்டும், அல்லது புதிய கணினி மாதிரிகள் இந்த முடிவை உறுதிப்படுத்தலாம், அல்லது அது தப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு கேலக்சி வெறும் நட்சத்திரங்களுடைய கூட்டம் மட்டும் அது மையமாக இல்லை, அது காலத்துடைய ஒரு மிகப்பெரிய வரலாறை கொடுக்கும். அது ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு வாயு மேகமும், ஒவ்வொரு டார்க் மேட்டர் அமைப்புமே பில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ந்த பல மோதல்களுடைய தடயங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. இப்போ நம்ம மில்கிவே கேலக்சி ரொம்ப அமைதியா இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் அதோடைய உள்ள நடந்த பல மாற்றங்கள் 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பிரம்மாண்டமான மோதலுடைய எதிரொலியாக கூட இருக்கலாம். இந்த எதிரொலி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் அதை மெதுவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேலக்சி கடந்த காலத்தை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய குடும்பத்துடைய வரலாறு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம முதல் படி. ஒரு நாள் இன்னும் துல்லியமான தரவுகள் நமக்கு கிடைக்கிற போது மில்கிவேவுடைய உண்மையான டிஸ்க் எவ்வளோ மாறி இருக்குன்றத மனித குலம் கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இன்னும் பல ரகசியங்களை அமைதியாக பாதுகாத்துட்டே வச்சிருக்கட்டும். நம்ம ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.